கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பர் இயேசுவில் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக்கொண்டு உங்களை இந்த நாளில் அன்போடு ஆண்டுடைய வசன தியானத்திற்கு அழைக்கின்றேன். தேவன் கிருபையாக கடந்த 6 மாதங்களும் இந்த 2026ஆம் ஆண்டில் நம்மை பாதுகாத்து பராமரித்து கண்மணி போல் நம்மை காத்து ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டில் 6 மாதங்களை முடித்து விட்டோம். அடுத்த 6 மாதங்களுக்குள்ளாக நுழைகின்றோம். ஆகவே இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் செய்த நம்முடைய தேவனுக்கு கொடான கோடி நன்றிகள் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் இந்த நாளில் கர்த்தரை தொழுது அவரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளில் இருந்து அடுத்த ஒரு சில மாதங்கள் ஒவ்வொரு நாள் இந்த அதிகாலை ஆராதனையில் இந்த செய்தி வேளையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், ஒரு முக்கியமான தொடரை ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். என்ன தலைப்பின் கீழ் என்று பார்த்தால், எஜமானுடன் சில தருணங்கள், மொமெண்ட்ஸ் வித் த மாஸ்டர் என்ற தலைப்பில் இன்றைக்கு முதல் பாகம் செய்தியை படிக்க இருக்கின்றோம். அ டிரான்ஸ்ஃபார்மிங் மொமெண்ட், மறுரூபமாக்கும் தருணம் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த பாடம் ஒரு தொடர் பாடம். இது எப்படியும் ஒரு 9-10 மாதங்கள் நாம் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் இதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்தந்த மாதங்களுக்கு இந்தந்த ஆசீர்வாதம் என்று எதிர்பாராமல், அல்லது வாக்குத்தத்த வசனங்களை நாம் எதிர்பார்த்து இந்த செய்திகளை கேட்காமல், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எவ்விதமாக உமக்கு பிரியமாக மாற வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் இந்த சத்தியங்களை படிக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றேன், கேட்டுக்கொள்கின்றேன். விஐபி ஒருவருடன் நாம் செலவிடும் மணித்துளிகள் எத்தனை மகத்தானவை, மறக்க முடியாதவை. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் விஐபி. அந்த நபரை சந்தித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் கிடைக்காது. ஒரு 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் இப்படி தான் கிடைக்கும். ஆனால் அந்த மணித்துளிகள் மிகவும் மகத்தானவை, மறக்க முடியாதவை. எஜமான் இயேசுவை சந்தித்தவுடன் ஒரு சில மணித்துளிகளில் முற்றிலும் மறுரூபம் என்றால் அது எவ்வளவு ஆச்சரியமான தேவ செயல். அந்த சில மணித்துளிகளில் இயேசுவை சந்திக்கும் பொழுது a great transformation in life. அதெல்லாம் எத்தனை பயங்கரமான ஆச்சரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி முற்றிலும் மாற்றமடைந்த நபர்களில் ஒருவர் நம் மரியாதைக்கு அப்பாற்பட்ட அற்பமான ஒரு குஷ்டரோகியே ஆவார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வசனங்களை நாம் கருத்தூன்றி கவனம் செலுத்தி படிக்கப் போகின்றோம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஜெபத்தோடு இந்த சம்பவத்தை நாம் படிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒரு புதிய தொடரை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். தகப்பனே, உம்மோடு எஜமானோடு சில தருணங்கள், சில மணித்துளிகள் என்ற இந்த தொடர் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையட்டும். கர்த்தாவே, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். நீர் எதிர்பார்க்கிற அந்த வாழ்வு எங்களிடத்தில் மலரட்டும். அதற்கு இந்த பாடங்கள் படிக்கற்களாய் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, குஷ்டரோகத்தின் பயங்கரம், தி டெரர் ஆஃப் லெப்ரசி. குஷ்டரோகம் ஒரு கொடூர வியாதி. உடலை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும் அழுகல் நோய். இந்த நோய் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு சின்ன ஒரு தேமல், ஒரு அசறு போல ஆரம்பிக்கும். உடல் சோர்வு, மூட்டு வலி என ஆரம்பிக்கும். சருமத்தில் செதில் செதிலாக புள்ளிகள் தோன்றும். உடல் முழுவதும் படர்ந்து அந்த நபருடைய தோற்றம் சிங்கம் போல் ஆகும். முகமே விகாரமாகும். நரம்பு மண்டலம் பாதிக்கும். முள்குத்தினாலும் தீப்பட்டாலும் போக போக உணர்வே தெரியாது. இப்படியே இந்த வியாதி முற்றுவதற்கு 9 ஆண்டுகள் செல்லும். அன்பானவர்களே, நாம் இந்த குஷ்டரோகம் பற்றி 2 அதிகாரங்களில் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம். வேதாகமத்தில் இந்த குஷ்டரோகம் ஒரு பயங்கரமான வியாதியாக, அந்த வியாதியில் அகப்பட்டவன் சபிக்கப்பட்டவனாக கருதப்பட்டான். அந்த வியாதியால் ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு ஏதோ ஒரு தெய்வ தண்டனை கிடைத்திருக்கிறது. இட் வாஸ் எ ஸ்ட்ரோக் ஆஃப் காட், இட் வாஸ் எ ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் காட். தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு என்று மற்றவர்கள் கருதினார்கள். அன்பானவர்களே, இந்த குஷ்டரோகம் பற்றி படிக்கும் பொழுது எனக்கு தான் இது இல்லையே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் நோய்களிலேயே மிக பயங்கரமான நோயாக கருதப்பட்ட இந்த குஷ்டரோகம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இருந்தது. ஆனால் அதைவிட மிகப்பெரிய ரோகம் நம்மிடத்தில் இருக்கிறது. அது என்னவென்றால் அது பாவம். குஷ்டரோகமும் பாவமும், இந்த ரெண்டையும் நாம் வேதாகமத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் குஷ்டரோகம் என்று நீங்கள் படித்து பார்த்தால் பாவம் அதோடு ஒப்பிட்டு செல்வதை, ஒத்து செல்வதை நாம் பார்க்க முடியும். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் குஷ்டரோகம் பற்றிய விவரங்களை கொடுக்கிறது. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் குஷ்டரோகத்துக்கான பரிகாரம் என்னவென்று காண்பிக்கிறது. இந்த குஷ்டரோகத்தினுடைய தன்மையை பாருங்களேன். நேச்சர் ஆஃப் லெப்ரசி. அந்த குஷ்டரோகத்தின் தன்மை எப்படி பாவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த குஷ்டரோகம் நீங்கள் பார்த்தால் தோளினும் ஆழமானது. உடல் அந்த தோல் இருக்கே, தோலுக்கு ஆழமாக அது செல்லும். லெப்ரசி இஸ் டீப்பர் தேன் த ஸ்கின். வசனம் பாருங்கள், லேவியராகமம் 13:3. அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தில் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும், ரோகம் உள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குளிந்தும், நல்லா குழி விழுந்து ஆழமாக ஒரு பள்ளம் போல் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, பாவமும் அப்படியே. நாம் செய்யும் பாவங்களே நம் இதய நிலையை வெளிக்காட்டும் ஜன்னல் ஆகும். எப்படிப்பட்ட பாவங்களில் சிக்கி கிடக்கிறோமோ அந்த பாவங்கள் நம்முடைய இருதயம் எந்த நிலைக்கு மிகவும் மோசமான தருணத்தில், மோசமான இடத்தில் இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் செய்கிற பாவங்களை வெளிக்காட்டிவிடும்.
மத்தேயு 15:18-19 பாருங்க. இயேசு சொன்னார், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இரண்டாவது, இந்த குஷ்டரோகத்தின் தன்மை சிறிதாய் தொடங்கி பெரிதாய் படரும். It starts out small and spreads larger. பாருங்க, லேவியராகமம் 13:2 மற்றும் 7 வசனங்கள். ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது, ஒரு தடிப்பு மாதிரி தொடங்கும், அசராவது, வெள்ளை படராவது உண்டானால், சின்னதாக தான் தொடங்கும். அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும், ஆசாரியனாகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்பட கடவன். தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால், பார்த்தீங்களா, ஒன்று தொடங்கும், அப்படி பெருகி கொண்டே போகும். அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஒன்றுன்னு தொடங்கும், ஒரே ஒரு அசரு, ஒரே ஒரு தடிப்பு, ஒரே ஒரு வெள்ளை படர் அப்படின்னு தொடங்கும். ஆனால் அது உடலெல்லாம் படர்ந்து விடும், பரவிவிடும், உடல் முழுக்க பாதிப்பை உண்டாக்கும். பாவமும் அப்படியே. ஒரு உதாரணத்திற்கு பாருங்க, தாவீதின் பாவமும் சோம்பேறித்தனத்தில் தொடங்கி, போருக்கு போக வேண்டியவன் என்ன செய்தான்? போர் அடிக்கிறது என்று அவன் ஃப்ளோருக்கு போனான், மேலே போனான், மாடிக்கு போயிட்டான். சோம்பேறித்தனத்தில் தொடங்கி அந்த பாவம் இச்சையாகி, விபச்சாரமாகி, அதனால் அவள் பத்சேபால் கர்ப்பமாகி கடைசியில் கொலையில் முடிந்தது. அவளுடைய புருஷனையே கொல்லுவதற்கு அவன் கையிலே, உரியா கையிலேயே கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்பினான் தாவீது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படிக்கலாம். பார்த்தீங்களா? அப்போ இந்த பாவம் எப்படி தொடங்குது? சின்னதான் ஒரு பார்வை அப்படி தான் தொடங்குது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ லுக் அண்ட் இட் பிகேம் அ லஸ்ட்ஃபுல் லுக். ஒரு பார்வையாக தொடங்கியது, அது இச்சை பார்வையாக. பார்த்தீங்களா, அந்த பாவம் எப்படி படிப்படியாக வளர்ந்து பெரிதாகிறது. அப்போ குஷ்டரோகத்துக்கும் பாவத்துக்கும் தொடர்பு உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? மூன்றாவது, குஷ்டரோகத்தின் தன்மை தொட்டதெல்லாம் தீட்டாகும். இட் டிஃபைல்ஸ் வாட் எவர் இட் டச்சஸ். பைபிளில் பாருங்களேன், லேவியராகமம் 13:44-45 வசனங்கள். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன். குஷ்டரோகி என்றாலே தீட்டுள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும். பாருங்கள், பைபிள் காலத்தில் ஒரு குஷ்டரோகி இருந்தான்னா அவன் வஸ்திரத்தை கிழித்த நிலையில்தான் அணிந்திருக்க வேண்டும். தன் தலையை மூடாதவனாயும் இருந்து, அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு, ஒரு துணியை வச்சு இப்படி மூடிக்கணும், தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அதாவது ஒரு சுத்தமான நபர் வருகிறார் என்றால் அவரை விட்டு 50 அடி தள்ளி இருக்கணும் குஷ்டரோகி. ஆடி மாதம் அப்படின்னா 200 அடி தள்ளி இருக்கணும் மற்றவர்கள் விட்டு. இது என்ன ஆடி மாதம்? பைபிள் காலத்தில் ஆடி மாதம் இருந்துச்சான்னு கேட்குறீங்களா? ஆடி மாதம்னா காற்றடி காலத்தை அப்படி நான் சொல்கிறேன். காற்றடிக்கிற காலகட்டம் என்று சொன்னால் 200 அடி மற்ற நபர்களை விட்டு இந்த குஷ்டரோகி தள்ளி இருக்க வேண்டுமாம். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு சட்டத்திட்டங்கள் பைபிள் காலத்தில். அவன் வருகிற வழியில் பக்கத்தில் யாரும் அவனிடத்தில் வந்து விடக்கூடாது, நெருங்கி விடக்கூடாது. அதனால தான் அவன் தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டு கொண்டே செல்ல வேண்டும். அப்போ எல்லாரும் விலகி போயிடுவாங்க. அன்பானவர்களே, பார்த்தீங்களா? அப்போது அவன் நிழல் பட்டாளை தீட்டு. அவன் அந்த வழியில், அவன் போகிற வழியில் யாராவது ஒரு நபர் குறுக்கிட்டு விட்டால் அந்த குறுக்கிட்ட நபருக்கு அது தீட்டு என்றெல்லாம் கருதினார்கள். ஆகானின் பாவம் யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். என்ன செய்தான்? எரிகோவின்
அந்த சாபத்தீடான பொருட்களை அவன் எடுத்துக்கொண்டான். பாபிலோனிய சால்வை, வெள்ளி, அப்படிலாம் படிக்கிறோம். மேதிய பெர்ஷிய தேசாதிபதிகள் 120 பேர், அப்புறம் 2 பிரதம மந்திரிகள், சரிதானே, 122 பேர். இவர்கள் தானியேலுக்கு எதிராக செய்த கூட்டுச்சதி என்னும் பாவம். பார்த்தீங்களா, ஆகான் பாவம், இந்த அதிகாரிகளின் பாவம் கடைசியில் அவர்கள் குடும்பங்களையே காவு வாங்கியது. பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருந்த அந்த தீட்டான பாவம் அவர்கள் குடும்பங்களையும் தீட்டுப்படுத்தியது, குடும்பங்களையும் அழிவுக்கு நேராக கொண்டு சென்றது. ஆகான் பாவம் செய்தான், அவன் குடும்பமே பிடிச்சி வச்சு என்ன பண்ணிட்டாங்க. நீங்கள் படித்து பாருங்கள், யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் கல்லை வச்சு அடித்து எரித்து கற்குவியலை ஏற்படுத்தி விட்டார்கள் அந்த நபர்கள் மீது, இறந்தவர்கள் மீது. தானியேலை சிங்கக்கபியில் போட நினைச்சவங்க கடைசியில் அவர்கள் மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் சிங்கக்கபியில் போடப்பட்டார்கள் என்று படிக்கிறோம் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில். அப்போ பாருங்க, இந்த பாவம் என்ற தீட்டு ஒரு நபர்கிட்ட இருக்குன்னா அது அவங்க குடும்பத்தை சுற்றி இருக்கிற எல்லாரையும் தீட்டுப்படுத்துகிறது. குஷ்டரோகம், பாவம், இந்த ரெண்டுக்கும் ஒற்றுமையை பார்த்தீர்களா? லெப்ரசி ஐசோலேட்ஸ் அ பர்சன். குஷ்டரோகம் ஒருவருக்கு இருக்குன்னா அது அந்த நபரை தனிமைப்படுத்தும். இட் ஐசோலேட்ஸ். லேவியராகமம் 13:46. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் பொழுது வீட்டில் உள்ளவங்களை யாருனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது பெரிதாக படர அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. லெப்பர்ஸ் காலனி, குஷ்டரோகிகள் குடியிருப்புன்னு ஒரு தனி குடியிருப்பை உருவாக்கிடுவாங்க. அன்பானவர்களே, குஷ்டரோகிகள் தனித்து முகாமிட வேண்டும். அரசனோ ஆண்டியோ அந்த நோய் வந்துவிட்டால் அதுவே அவனது கதி ஊருக்கு வெளியில். அன்பானவர்களே, ஒரு காலத்தில் இந்த வியாதி அவ்வளோ கொடூரமான வியாதியாக இருந்திருக்கிறது. இப்போது ஆண்டோட கிருபினால் அதை எவ்வளவோ கட்டுப்படுத்திட்டாங்க நவீன மருத்துவ முறைகளால். வேதாகமத்தில் பாருங்கள், 2 நாளாகமம் 26 19 முதல் 21 வசனங்கள். அப்பொழுது உசியா ராஜா கோபங்கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று. ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை உசியா ராஜா செய்தான். இவன் போய் தூப கலசம் கொண்டு போய் தூபபீடத்தின் முன்னே நின்று அவன் என்ன செய்கிறான்? தூபம் செலுத்தினான். அரசனை செய்ய வேண்டிய கிடையாது. 20ஆம் வசனம். பிரதான ஆசாரியனாய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். 21. ராஜாவாய் உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான் அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா, ராஜா, யூதாவின் ராஜா உசியா செய்யக்கூடாததை செய்தான். குஷ்டரோகம் உண்டாயிற்று. அவனை தனிமைப்படுத்தி விட்டார்கள். பாவம் நம்மை தனிமைப்படுத்திவிடும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் இதெல்லாம் படிக்கணும் தெரியுமா? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம இன்னும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திப்பதற்காக. பாவம் குடும்பத்தாரிடமிருந்தும் தேவனிடமிருந்தும் பிரிக்கும். பாருங்களேன், பாவங்களை செய்யும் பொழுது வீட்டிலிருந்து துரத்தப்படுகிற நிலைமை, சில நேரம் குடும்பங்களை விட்டு பிரிந்து ஆங்காங்கே கட்டுண்டு கிடக்கிற நிலைமை. சிறைச்சாலைகளில் எத்தனை பேர் அப்படி கட்டுண்டு கிடக்கிறார்கள், குடும்பங்களை பிரிந்து.
கடைசியில் தேவனிடமிருந்தும் இந்த பாவம் நம்மை பிரித்துவிடும். அதனால தான் பைபிளில் படிக்கிறோம் பாருங்கள். ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நீங்களும் நானும் தேவனை விட்டு பிரிந்த நிலையில் இருக்கிறோமா? நம்முடைய நிலைமை பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். 5வது, தீட்டானதெல்லாம் அக்கினியில் இடப்பட வேண்டும். இந்த குஷ்டரோகம் சம்பந்தப்பட்ட காரியம் எல்லாமே தீட்டு. அப்படி தீட்டான எல்லாத்தையும் அக்கினியிலே போட்டு எரிக்க வேண்டும், சுட்டெரிக்க வேண்டும். பாருங்கள் வசனம், லேவியராம் 13:52, அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயிரினாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஊடையையும் தோளினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டெரிக்க கடவன். அந்த குஷ்டரோகி பயன்படுத்தக்கூடிய பொருள் எதுவானாலும் அது சுட்டெரிச்சர், அது அரிக்கிற குஷ்டம். ஆகையால் அக்னியில் சுட்டெரிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த வியாதி இட் வாஸ் கண்டேஜியஸ், ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவும், அப்படி ஒரு தன்மை உடையது. உடலில் பரவுவது மட்டுமல்ல, அது ஒரு நபரிடத்திலிருந்து இன்னொருவருக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தது. அன்பானவர்களே, அதனால தான் இந்த வியாதி கண்டவர்களை மிக பயங்கரமாக கருதி அப்புறப்படுத்தினார்கள். ஆகவேதான் இந்த வியாதியஸ்தர் என்னெல்லாம் வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இன்னும் இந்த கடைசி நாட்களின் கடைசியில் கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற முடிவு காலத்தின் முடிவில் இருக்கிற நாம் இன்னும் பாவங்களில் வேரூன்றி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிலைமை என்னாகும்? பாவிகளுக்கு நரகமே பங்கு, அக்கினி கடல். பார்த்தீங்களா? அப்போது குஷ்டரோகி பயன்படுத்துகிற எல்லா காரியங்களையும் நெருப்பினால் சுட்டெரிக்கணும். பாவிகளும் கடைசியில் அக்கினி கடலில் நெருப்பினால் தான் சுட்டெரிக்கப்படுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக எனக்கு குஷ்டரோகம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பாவம் என்ற குஷ்டரோகம் நமக்குள்ளாக இன்னும் பயங்கரமாய் படுபயங்கரமாய் அது சிங்காசனமிட்டு உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா நம்ம இருதயத்தில் சிந்திக்க வேண்டும். சங்கீதம் 9:17 படிக்கிறோம், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பெயரை சுமந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் கிறிஸ்து என்ற பெயர் அதில் இருக்கிறது. கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், அதான் கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு இன்னும் நாம் பாவ வழிகளில் துணிகரமாய் போய் கொண்டிருக்கிறோமா? பாவ ஒளிகளில் துணிகரமாய் போய்கொண்டு தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் காலத்தில் குஷ்டரோகி ஒருவனை சுகமாக்கினார். அப்புறம் குஷ்டரோகிகள் 10 பேரை சுகமாக்கினார். ஜீசஸ் ஹீல்ட் 1 leper and then 10 lepers. குஷ்டரோகிகளை சுகமாக்கின சம்பவங்கள் 2 இருக்குது. ஒன்று இந்த மார்க் 1ஆம் அதிகாரம் 40-45, இன்னொன்று லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 முதல் 19. ஒரு நபர் லூக்காவில் 10 குஷ்டரோகிகள். 2 சம்பவங்கள் தான். நாகமானுக்கு அடுத்து பழைய ஏற்பாட்டில் எலிசா காலத்தில் நாகமான் சுஸ்தமாக்கப்பட்டானே, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இந்த குஷ்டரோகியின் சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைங்களே, இந்த குஷ்டரோகி இயேசுவை குறித்து எப்படியோ கேள்விப்பட்டு அவர் அநேகருக்கு நன்மை செய்கிறாராமே, ஆகவே அவரை போய் பார்த்தால் எனக்கும் கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் என்று அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம், நம்பிக்கை துளிர்விட்டது. கூட இருந்த மற்ற குஷ்டரோகிகள் சொல்லியிருப்பாங்க, ஏப்பா நீ எல்லாம் போக முடியுமா அவர்கிட்ட? எல்லாம் உன்னைய கண்டாலே விலகி ஓடிடுவாங்க, இயேசுவே விலகி ஓடி போயிடுவார், எதுக்கு நீ அங்கே போயிட்டுருக்கிற அப்படின்னு மற்ற குஷ்டரோகிகள் சொல்லியிருக்கலாம். அன்பானவர்களே, இந்த குஷ்டரோகி
எந்த ஸ்டேஜில் இருந்தான் அப்படின்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்தா நமக்கு புரியும். லூக்கா 5:12 பாருங்க. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன், இந்த வசனத்தில் தான் எப்படி இருக்குது. மார்க் 1 அப்படி இருக்காது. மார்க் 1 அதிகாரம் 40-45 வரைக்கும். இப்போ ஆங்கிலத்தில் லூக்கா 5:12 படிச்சிங்கன்னா he was full of leprosy அப்படின்னு படிக்கலாம். குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன். இப்போ என்ன அர்த்தம்? அவன் உடம்பு ஃபுல்லாக குஷ்டரோகம் ஆகிவிட்டது. he was completely affected with leprosy. No hope, hopeless condition. நம்பிக்கையில்லாத ஒரு நிலைமை இவனுக்கு. ஆனால் எப்படி ஆகிலும் இயேசுவை சந்தித்து விட்டால், ஆண்டவரே, அவன் என்ன வந்து கேட்டான்? எவ்வளோ தூரம் வந்தானோ தெரியல. இயேசு அந்த பக்கம் வருகிறார் என்று கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, கேள்வி, குஷ்டரோகியின் மேனியைப் போல பாவத்தால் உங்கள் வாழ்க்கை பாழ்பட்டு இருக்கிறதா? அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் அப்படிலாம் சொல்கிறோம், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள் அப்படிலாம் சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஏராளமான அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் நிறைய இருக்கிறது. அந்த குஷ்டரோகியின் உடலை போல நம்முடைய உள்ளம் பாவத்தால் பாழ்பட்டு இருக்கிறதா? மேனியிலும் மனதிலும் மாற்றம் நமக்கு தேவை என்று உணர்கிறோமா? There must be a transformation in our mind, in our heart. நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய சிந்தையிலும் ஒரு பெரிய மாற்றம் தேவை என்று உணர்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, மேனியிலும் மனதிலும் மாற்றம் பெற இயேசுவிடம் நாம் வர வேண்டும். அவன் எப்படி வந்தான்? அந்த குஷ்டரோகி இயேசுவிடம் எப்படி வந்தான்? அவன் அருவருப்பான தோற்றத்தில் இருக்கிறான். பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் லெப்ரசி, குஷ்டரோகத்தால் நிறைந்த ஒரு மனிதன். நோய் பயங்கரமாக அவனை அரித்து விட்டது. குஷ்டரோகம் வந்துச்சுன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கும். போக 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 பார்த்தீங்கன்னா உணர்வே இல்லாமல் போயிடும். கல் குத்தினாலும், முள்ளு குத்தினாலும், ஆணி குத்தினாலும், ஏன் நெருப்பே பட்டாலும் கூட உணர்வே தெரியாது. அந்த நிலைமை மிகவும் கொடூரமான ஒரு நிலைமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது உடலெல்லாம் பசு வச்சிரும், சீல் வச்சு அழுகி நாற்றம் எடுக்கும். குஷ்டரோகிகள் இல்லத்துக்கு போயிருக்கீங்களா? நான் 1-2 முறை போயிருக்கிறேன். நாற்றம் எடுக்கும், கஷ்டம். அவனது அழுகும் உடல் பார்ப்பதற்கு கோரமாயிருக்கிறது. அவனை கண்டவுடன் மக்கள் பயத்தில் பின்வாங்குகிறார்கள். ஏன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளி. பார்த்தீங்களா, அந்த கொரோனா காலத்தில் அந்த சமூக இடைவெளின்னு சொன்னாங்க, அது அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. அவனை கண்டவுடன் மக்கள் பயத்தில் பின்வாங்குகிறார்கள். எல்லாருக்கும் பயம், நமக்கு அந்த வியாதி வந்துருமோ, தொற்றிக்கொள்ளுமோ என்று. அவனுடன் தொடர்பு கொள்வதிலிருந்து தப்பிக்கும் ஆவலில் ஒருவர் மீது ஒருவர் நெருக்கி அடித்து கொள்கிறார்கள். எல்லாம் நெருக்கி அடித்து, முண்டி அடித்து தப்பிச்சு போகணுன்றதுக்காக. சிலர் அவனை, இயேசுவை நெருங்க விடாமல் தடுக்க முயற்சிக்கிறார்கள். இயேசு கிட்ட வரவே கூடாது என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளே, இது அப்படியே நம்முடைய பாவ நிலைமையோடு ஒப்பிட்டு பாருங்கள். பாவம் என்ற விஷயத்தில் நாம் ஆழம் கண்டு வேரூன்றி அருவருப்பான ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் செய்யக்கூடிய பாவங்களும் அக்கிரமங்களும் அதனுடைய பயங்கரத்தில் நமக்கு தெரியாமல் இருக்கிறதா? இந்த பாவம் நம்முடைய தேவனோடு இருக்கிற அந்த உறவை அரித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக அழுகி போன நிலையில் இருக்கிறது என்பதெல்லாம் உணராத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பாருங்களேன், தேவை என்ன? இயேசுவிடம் நீங்களும் நானும் நெருங்கி வர வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்?
இயேசுவானவர் எனக்கு தருவது தேவை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவே எனது தேவை. I am not looking for his blessing, I am looking for him. I don't need the blessing, but I need the blesser. ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், ஆசீர்வதிக்கிறவர் தான் எனக்கு வேண்டும் என்று நாம் அவரை வாஞ்சிக்கிறோமா? பார்த்தீங்களா, இவன் வாஞ்சியோடு இயேசுவினிடத்தில் வந்தான். அவனை தடுக்கவும் முயற்சித்தார்கள், அந்த குஷ்டரோகியை. ஆனால் வீண், தடுக்க முடியல. அவன் அவர்களை காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை. சுற்றி இருந்தவங்களாம் தடுக்க பார்த்தாங்கல்ல, சத்தம் போட்டாங்க, கூச்சல் போட்டாங்க, ஏய் வராத, அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே அவன் காதில் விழலை, அவன் பார்க்கவே இல்லை. அவர்களின் அருவருப்பான பார்வைகள் அவனை எட்டவும் இல்லை. எல்லாம் அருவருப்போடு பார்த்தாங்க, அவன் கண்டுக்கவே இல்லைங்க. அவன் தேவகுமாரனை மட்டுமே பார்க்கிறான். மரண தருவாயில் இருப்பவனுக்கு ஜீவனை பேசும் அந்த குரலை மட்டுமே கேட்கிறான். இயேசுவை நெருங்கி அவர் பாதத்தில் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று கதறுகிறான். பாருங்களேன், அது தேவ சித்தம். தான் சுகமடைய வேண்டும் என்பது தேவ சித்தத்துக்கு உட்பட்டது என்று உணர்ந்தவனாக, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வந்து அப்படியே அவர் பாதத்தில் விழுந்துட்டான். இவங்களின் வாஞ்சையில் டிசரவேஜஸ் பேஜ் 263 நாம் இந்த வர்ணனையை படிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்தாராம்? படித்தோம் ஆரம்பத்தில் அந்த வசனங்கள். இயேசு அவனை தொட்டார். வசனம் பாருங்க, 41ஆம் வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். பார்த்தீங்களா, தொட்டு மனதுருகி. யாராவது மனதுருகுவாங்களா குஷ்டரோகி மேலே? மனதுருகவே மாட்டாங்க, தூக்கி தூரமாக தனியாக வச்சுருவாங்க. நோ கம்பேஷன். சரி, தொடுவாங்களா? தொட மாட்டாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பும் மனதுருக்கம் இரக்கம் உள்ளவர். அவனை தொட்டார். தொட்ட உடனே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். பாருங்க 42ஆம் வசனம். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். சொன்ன உடனே. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் படிங்களேன், உடனே 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 நிறைய முறை திரும்ப 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 வரும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இமீடியட்லி, ஸ்ட்ரைட் அவே அப்படின்னு நமக்கு திரும்ப திரும்ப பார்க்கலாம். உடனே சுகமாயிட்டாங்க. நாகமானை போல் அவனது உடலிலும் அற்புத மாற்றம் நடந்தது. 2 ராஜாக்கள் 5:14 படிக்கிறோம். அப்பொழுது அவன் இறங்கி, நாகமான் இறங்கி, தேவனுடைய மனுஷன் எலிசாவின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டு குஷ்டரோகிக்கு என்ன ஆயிற்று? உடனே, இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? உடனே குஷ்டரோகியின் மீது ஒரு மாற்றம் உண்டாயிற்று. அவனது சதை ஆரோக்கியமானது, நரம்புகள் உணர்ச்சி உள்ளதாயின, தசைகள் உறுதியாயின. குஷ்டரோகத்திற்கே உரிய அந்த சொரசொரப்பான செதில் போன்ற தோல் மறைந்து ஆரோக்கியமான சிறுபிள்ளையின் தோலை போன்ற மென்மையான பொலிவு அதன் இடத்தை பிடித்தது அப்படின்னு படிக்கிறோம். டிசரவேஜஸ் 263. மறுபடியும் பார்த்தீங்களா, ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் அவனுடைய உடல் மாறியதான். உடனே. அது எப்போ? உடனே. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரிய குஷ்டரோகமாகிய பாவத்தால் அலைக்கழிக்கப்பட்டு பாவத்தில் மூழ்கி ஒரு அசுத்தமான வாழ்க்கை நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு, பரலோகத்தில் நியாயத்தீர்ப்பு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் இந்த பூமியிலே பண்ணி கொண்டிருக்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த குஷ்டரோகம் எவ்வளவு கொடூரமாய் இந்த பாவம் நமக்குள்ளாக வேர் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ நம்முடைய தேவை என்னங்க? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அவங்க ஆண்டவர்கிட்ட வரணும், இவங்க ஆண்டவர்கிட்ட வரணும், அத்தனை கோடி இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, முதல்ல குஷ்டரோகி நான் தான், ஆண்டவரே நான் தான் பாவி, என்னை சுத்திகரியும் என்று சொல்லி
நாம் தான் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து முதல்ல மனம் திரும்ப வேண்டியது நீங்களும் நானும் தான். நம்ம ஊரில் உள்ளவன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், அவன் மனம் திரும்பணும், இவன் மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு, மனம் திரும்ப வேண்டியது நான் தாங்க என்று ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, குஷ்டரோகியின் வாழ்விலே ஒரு மகிமையான மாற்றம் நடந்து விட்டது. மறுரூபம், முற்றிலும் மறுரூபம், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுவே இயேசுவின் மகிமை. பார்த்தீங்களா, இந்த குஷ்டரோகி எவ்வளோ தைரியமாக வந்தான். டிரான்ஸ்ஃபார்மிங் மொமெண்ட், மறுரூபமாக்கும் தருணம். ஒரு பெரிய விஐபி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் போய் சந்தித்தான் இந்த குஷ்டரோகி. அந்த சில மணித்துளிகள், அந்த கனப்பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்க. ஏன் தெரியுமா நம்முடைய வாழ்க்கை இன்னும் மாறாமல் இருக்குது? we don't have a proper encounter with Jesus. இயேசுவோடு நமக்கு ஒரு நெருக்கமான சந்திப்பு இல்லை. அவருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான உறவு இல்லை. ஏதோ சும்மா காமா சோமா, கடமைக்கு ஜெபம், கடமைக்காக ஒரு பிரசங்கம், ஏதோ பொழுது போகணுமேன்னு ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை, இதான் இன்றைக்கி நம்முடைய சபைகளிலே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே we need a transforming moment with Jesus. இயேசுவோடு கூட அந்த மறுரூபமாக்கும் தருணம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த நாட்களில் தேவனை கிட்டிச் சேர வேண்டும். பாருங்களேன், அவன் அற்புத சுகம் பெற்றான். இதை எவருக்கும் அறிவிக்காதே என்று சொன்னார் இயேசு. அவனோ எங்கும் போய் அறிவித்தான். அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். நம்மிடம் போய் அறிவியுங்கள் என்று கட்டளையிட்டுள்ளார் இயேசு. நாமோ போகிறதும் இல்லை, அறிவிக்கிறதும் இல்லை. கவனிச்சிங்களா? குஷ்டரோகிட்ட யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொன்னார், இவன் போய் சொன்னான். நம்மக்கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லுன்னு சொல்லிக்கிறாரு, நம்ம சொல்கிறதே கிடையாது. பார்த்தீங்களா? அப்போது சுத்தமாக வேண்டியது யார்? நீங்களும் நானும் தான். மாற்றம் அடைய வேண்டியது யார்? நீங்களும் நானும் தான். மனம் திரும்ப வேண்டியது யார்? நீங்களும் நானும் தான். இயேசு எனக்கு தேவை என்று அவரிடம் தேடி ஓட வேண்டியது யார்? நீங்களும் நானும் தான். இதை நாம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமாற்றம், மறுரூபம் தேவன் ஏற்படுத்துவார். பாவத்தால் கட்டுண்டு கிடக்கிறோமா? பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கை நாரி கிடக்கிறதா? குஷ்டரோகம் வந்தவன் நாத்தம் பிடிச்சவனாக இருப்பான். தேவன் மீதான வாஞ்சையை நாம் இழந்து நிற்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஆனால் நம்ம பாருங்கள், அநேகர் தடுத்தார்கள். கூட இருந்த குஷ்டரோகிகள் தடுத்திருப்பார்கள், மக்களும் தடுக்க பார்த்தார்கள். ஆனால் இவன் ஒரே நோக்கம், எப்படியாகிலும் இயேசுவை சந்தித்து விட வேண்டும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டிரான்ஸ்ஃபார்மிங் மொமெண்ட். அந்த மறுரூபமாக்கும் தருணத்திற்காக காத்திருக்கிறேன் என்று அவன் முன்னோக்கி சென்றான். நாம் அப்படி செய்ய வேண்டும். இயேசுவின் தொடுதல் எனக்கே முதலில் தேவை. அவரிடம் நெருங்கி வர காலம் இதுவே. நம் பாவ அவலங்களை தொலைக்கும் சமயமும் இதுவே. இயேசுவை எங்கும் அறிவிக்கும் கிருபையின் தருணமும் இதுவே. ஆகவே மனதை இயேசுவால் நிரப்புவோம், மறுரூபம் வாஞ்சிப்போம். ஆண்டவரே, நான் மாற்றமடையணும், இங்கேயே என்னோட வாழ்க்கை மாறணும், மகிமையான மாற்றம். அந்த மாற்றம் இன்றே என்னில் தொடங்கட்டும் என்று நம்மை ஒப்படைப்போமா? ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானித்தோம். அப்பா, பாவம் எனும் குஷ்டரோகத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது மாற்றம் அடைய வேண்டியது நான் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை அவளோடு தேடவும் தொழுது கொள்ளவும் பின்பற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கரம் இந்த புதிய மாதத்தில் எங்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவர், புதிய சிருஷ்டிகள் என்ற அனுபவத்திற்குள்ளே நாங்கள் வளர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர், உம்முடைய தொடுதல் எங்களுக்கு தேவை. எங்களை தொடும், எங்களை மாற்றும், உம்மை போல் எங்களை மாற்றும், உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும். தெய்வக்கரம் இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தொடர் பாடங்களை இன்னும் வாஞ்சையாய் கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.